வணக்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ மைக்ரோ ப்ராசர் பேஸ் சிஸ்டம் டிசைன் பார்த்துட்டு இருக்கோம். we know that 8085 மைக்ரோ ப்ராசர் இஸ் ஜென்ரல் பர்பஸ் ப்ராசர். வேரின் அதில் வந்து ஏஎல்யூ மட்டும்தான் இருக்குது. அப்புறம் கூட ஒரு அசோசியேட்டட் ப்ரோக்ராம் கவுண்டர், இன்ஸ்ட்ரக்ஷன் டிகோடர், ஸ்ட்ரிங் ஆஃப் அரே ஆஃப் ரெஜிஸ்டர்ஸ்லாம் இருக்குது. அதை தாண்டி அதில் வேறு இந்த 4 சப்மாடியூல்ஸை தவிர வேறு பெருசாக எந்த மாடியூலுமே கிடையாது. ஸோ அதை வச்சு ஒரு சிஸ்டம் டிசைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஒரு மைக்ரோ ப்ராசர் 8085 மைக்ரோ ப்ராசர் வச்சு ஒரு சிஸ்டம் டிசைன் பண்ணணும், ஒரு அப்ளிகேஷன் டிசைன் பண்ணணும்னு சொன்னால் we need to connect external memory, and also we need to make the 8085 microprocessor communicate to the வெளி உலகம், outside world. What we need is IO devices. சரிங்களா? ஸோ இதெல்லாம் சேர்ந்து செஞ்சதுக்கு பேர் தான் ஒரு மைக்ரோ ப்ராசர் பேஸ்ட் 8085 பேஸ்ட் சிஸ்டம், ஒரு அப்ளிகேஷன். ஓகே, ஃபைன். அந்த நேரத்தில் நம்ம பார்த்துட்டு இருந்தப்போ நம்ம கவனித்தோம், இந்த ஐஓ டிவைசஸும் மைக்ரோ ப்ராசரும் கேரக்டரிஸ்டிக்ஸில் பயங்கரமாக மாறும் அப்படின்னு. ஏன்னா டிலே இருக்குது. மைக்ரோ ப்ராசர் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணோம், பட் ஐஓ டிவைசஸ் அந்த மாதிரி ஒர்க் பண்ணாது. ஸோ இப்போ இந்த ஐஓ டிவைசஸை மைக்ரோ ப்ராசரோட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம அப்படியே டேரெக்டாக கொண்டு போய் கனெக்ட் பண்ணுறதுங்கிறது நாட் அட் ஆல் பாசிபிள். ஓகே, சரி. ஸோ தட் will lead to lot of complications on time scale. அதனால் ஸோ வாட் வி அண்டர்ஸ்டுட் இஸ் we need எக்ஸ்ட்ரா இன்டர்ஃபேஸ், எக்ஸ்ட்ரா ஹார்ட்வேர் இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் கனெக்ட் பண்ணுறதுக்கு தேவைப்பட்டுச்சு. ரெண்டுத்துக்கு நடுவில் உள்ள எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கு தேவைப்பட்டுச்சு எக்ஸ்ட்ரா ஹார்ட்வேர். அதுக்கு பேர் தான் நம்ம ஐஓ இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொன்னோம். ஐஓ இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொன்னோம். The IO interface basically consists of chips, integrated circuits, which will act as buffer between the IO devices and the microprocessor. Okay, so we have seen all those things. ஒரு அஞ்சு விதமான ஐசிஸை நம்ம பார்த்தோம். 5 விதமான ஐசிஸை நம்ம பார்த்தோம். கரெக்டுங்களா? 8212, 8155, 8255, 8355, 8755 இந்த மாதிரி 5 விதமான சிப்ஸ் பார்த்தோம். இந்த 5 சிப்புமே widely varied in terms of memory, in terms of the ports they offer, in terms of some of the chip had a timer also to integrate, right? So இந்த மாதிரி wide varying இருந்துச்சு. இந்த ஐஓ இன்டர்ஃபேஸ் சிப்ஸுக்குள்ளேயே வைட் வெரைட்டி இருந்துச்சு. அது இல்லாமல் இப்போ இந்த ஐஓ இன்டர்ஃபேஸ் சிப்ஸ், இந்த 5 சிப்ஸ் இல்லாமல் நீங்கள் வந்து மைக்ரோ ப்ராசர் பேஸ் சிஸ்டம் டிசைனில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பெரிஃபரல் ஐசிஸ் நிறைய இருந்துச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மைக்ரோ ப்ராசரில் நம்ம கோட் பண்ணணும் அப்படின்னா ஆப் கோடை நம்ம கோட் பண்ணுறதுக்காக வேண்டி டெவலப்மெண்ட் போர்டில் பார்த்துருப்பீங்க, ஒரு கீபேட் இருக்கும். அந்த கீபேடை கொண்டு போய் டேரெக்டாக கனெக்ட் பண்ண முடியாது மைக்ரோ ப்ராசரில். அதுக்கு ஒரு இன்டர்ஃபேசிங் சிப் ஒன்று இருந்துச்சு. அதுக்கு பேர் 8279 அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் we had also some situation where the IO devices directly communicating with the memory to get the data. அதுக்கு பேர் direct memory access ன்னு சொல்லுவாங்க. direct memory access. So அது வந்து it is also not possible, but it was made possible by a sophisticated integrated circuit which we call as DMA interface. சரிங்களா? அப்புறம் நம்ம இன்டரப்டை பற்றி போன செக்மெண்ட்ஸ் எல்லாம் நிறையவே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த இன்டரப்ட்டுங்கிறது தனியாக ஒரு சிப், அது 8259ங்கிறது தனியாக ஒரு இன்டரப்ட் கண்ட்ரோலர் சிப். இந்த இன்டரப்ட் கண்ட்ரோலர் சிப் என்ன பண்ணணும், நிறைய இன்டரப்ட் வரும்போது அதை அப்படியே நிப்பாட்டி வச்சு ஒன்றா மைக்ரோ ப்ராசருக்குள்ளே தரும். இது ப்ரியாரிட்டி என்கோடரும் இதே வேலையை தான் பண்ணிச்சு. பட் இந்த ஐசி சிப்பு கொஞ்சம் சொஃபஸ்டிகேஷன் ஜாஸ்தியாக உள்ள சிப்பு. என்ன பண்ணும் அது அப்படின்னா, அது ப்ரியாரிட்டியை ப்ரோக்ராம் பண்ணலாம், மாஸ்கிங்கை ப்ரோக்ராம் பண்ணலாம். ஸோ எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸோட வந்து ஒரு சிப்பு. இப்போ அந்த ஒரு சிப்பும் உள்ளே வந்துருச்சு. இது இல்லாமல் இன்னும் 2 சிப்பு பார்த்தோம். டைமருக்கு ஒரு சிப்பு, அப்புறம் சீரியல் டேட்டா கம்யூனிகேஷனுக்கு ஒரு சிப்பு. இந்த மாதிரி இதுலேயே ஒரு 5 சிப் இருக்குது. அப்புறம் ப்ரோக்ராம் இன்டர்ஃபேஸ், ஐஓ இன்டர்ஃபேஸில் ஒரு 5 சிப்பு பார்த்தோம். அதில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு டிவைஸ்க்கும் ஒவ்வொரு சிப் கூட யூஸ் பண்ணலாம். மல்டிபிள் ஐஓ டிவைஸஸ்க்கு மல்டிபிள் சிப்ஸ் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பல இன்டெகிரேட்டட் சர்க்யூட்ஸ் சேர்ந்தது தான் ஒரு மைக்ரோ ப்ராசர் பேஸ் சிஸ்டம் டிசைன் அப்படிங்கிறது நாம போன கிளாஸஸில் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். சரிங்களா? ஃபைன். இப்போ நம்ம மைக்ரோ ப்ராசர் பேஸ் சிஸ்டம் டிசைன் பண்ணணும்னு சொன்னால் இந்த எல்லா சிப்ஸை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வேணும். போன கிளாஸ்லாம் நம்ம இப்போ இன்ட்ரடக்ஷன் தான் பார்த்தோம். இந்த 8212 அதில் அட்ரஸஸ்லாம் பார்த்தோம் இல்லையா? அதில் என்ன எத்தனை அட்ரஸ் இருக்குது, எத்தனை டைமர் இருக்குது, எத்தனை மெமரி இருக்குன்னு ஒவ்வொன்றுலையும் பார்த்தோம் இல்லையா? ஸோ இன்ட்ரடக்ஷன் தான் பார்த்தோம். இப்போ நம்ம அடுத்தடுத்த செக்மெண்ட்டில் நம்மளோட விஷயம் என்னென்னா, நம்மளோட டாஸ்க் என்னென்னா, இது ஒவ்வொன்றத்தையும் கொஞ்சம் டீப்பர் அனாலிசிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்மளோட இப்போத்தி இருக்கக்கூடிய டாஸ்க். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம மெமரி இன்டர்ஃபேஸிங்காக வேண்டி ஒரு டிசைன் ப்ராப்ளம் பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ ஒரு ஐஓ டிவைஸ்க்கு கனெக்ட் பண்ணுறதுக்காக வேண்டி ஒரு ஐஓ இன்டர்ஃபேஸ் இப்போ உள்ளே இருக்குது. அப்போ எப்படி மெமரி அலோகேஷன்லாம் பண்ணி அதை ஜாயின் பண்ண வைக்கிறோம்னு பார்க்குறோம். சரிங்களா? அப்படி ஒரு ப்ராப்ளம் எடுத்துக்கலாம். இப்போது ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னொன்று நம்ம ஒன்று பார்த்தோம். இந்த சிப்பையும் எப்படி கம்யூனிகேட் பண்ணோம் ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு அட்ரஸ் கொடுத்து மைக்ரோ ப்ராசர் அந்த அட்ரஸை கூப்பிட்டு அந்த டிவைஸை வந்து அந்த டிவைஸோட கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். கரெக்டுங்களா?
எஸ். ஸோ ஒவ்வொன்றுக்கும் அட்ரஸ் இருக்குது. ஸோ அது அட்ரஸ்ன்னு சொல்லும் போது பேசிக்கலி நம்மளுக்கு மெமரி பற்றி தான் பேச தோணும். அட்ரஸ்னா மெமரி அட்ரஸ் பற்றி தான் நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ ஒவ்வொரு ஐஓ டிவைஸையும் மெமரி லொக்கேஷனில் போய் அட்ரஸ் கோட் பண்ணி ஸ்டோர் பண்ணிட்டோம்னா, ஸோ மெமரியில் எப்படி ரீட் ரைட் ஆப்ரேஷன் மைக்ரோ ப்ராசஸர் பண்ணதோ அதே மாதிரி இந்த ஐஓ டிவைசஸ்க்கும் பண்ணிட்டு போயிடலாம். கரெக்ட்டுங்களா? அதுக்கு பேர் தான் மெமரி மேப்பிங். இதுதான் போன செக்மெண்ட்டில் கடைசியாக நம்ம பார்த்தது, மெமரி மேப்பிங் அப்படின்னு. ஸோ எல்லா டிவைஸையும் மெமரி மேப்பிங் பண்ண முடியாது. பிகாஸ் ஸ்மால் சிஸ்டம்ஸில் மட்டும் தான் எக்ஸ்ட்ரா மெமரி இருக்கும், ஸ்பேசஸ். அங்கே வந்து நம்ம ஐஓ டிவைஸஸ் அட்ரஸ் ஸ்டோர் பண்ணி அந்த ஐஓ டிவைஸஸை ரீட் ரைட் பண்ணிக்கலாம். பட் பெரிய சிஸ்டம்ஸ்க்கு இருக்கிற மெமரியே பத்தாம போயிடும், இருக்கிற மெமரி கம்மியாக இருக்கும். அப்போ என்ன ஆகும், நம்ம மெமரி மேப்பிங் பண்ண முடியாது. அப்போ இன்புட் அவுட்புட் மேப்பிங்னு தனியாக ஒன்று பார்த்தோம். இன்புட் அவுட்புட் மேப்பிங் ஒரு 8 பிட் அட்ரஸ் வச்சு இன்புட் அவுட்புட் மேப்பிங்னு ஒன்று தனியாக பார்த்தோம். இதெல்லாம் போன கிளாஸில் கடைசியாக டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள். இது கிளியர்? ஸோ மெமரி மேப்பிங் ஐஓ மேப்பிங் அப்படின்னு இருக்குது. பட் இப்போ நம்ம பார்க்க போகிற டிசைனில் மெமரி மேப்பிங் பண்ணக்கூடிய டிவைசஸ்க்கு மெமரி அட்ரஸை எப்படி நம்ம லொக்கேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு. ஸோ திடீர்னு அது வரும். ஸோ எல்லாத்துக்குமே இது ஜென்ரலைஸ்டாக எடுத்துக்கக்கூடாது. இந்த ப்ராப்ளம், டிசைன் ப்ராப்ளமில் மெமரி அட்ரஸில் ஒரு குறிப்பிட்ட ஐஓ டிவைசஸ்க்கான தேவையான இன்டர்ஃபேஸை நம்ம எப்படி அந்த மெமரி அட்ரஸை வச்சு இன்டர்ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கறதுக்காக வேண்டி I have an example to discuss with you. Can we go ahead, my dear friends? Yes. இதுதான் டிசைன். ஓகே, இதுதான் டிசைன் ப்ராப்ளம். பாருங்கள், 8 KB EEPROM and 8 KB RAM. 8 KB EEPROM and 8 KB RAM. அது போதும் இப்போதைக்கு நம்மளோட பண்ண போகிற நம்ம ப்ராப்ளம் பார்க்க போகிறதுக்கு ரெக்யர்மெண்ட்னு கொடுத்துருக்காங்க. It suffices the memory requirement for a 8085 basis system. So we need to employ 8255 for interfacing IO devices. மெமரிக்கு 8 KB EEPROM, மெமரிக்கு 8 KB RAM, இந்த ரெண்டும் வேணும். ஐஓ டிவைசஸ் இன்டர்ஃபேஸ் பண்ணுறதுக்காக 8255 இன்டர்ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ டிசைன் தி இன்டர்ஃபேஸ் டயக்ராம். இதுதான் டிசைன் நம்ம எடுத்துக்க போகிற டாஸ்க். இதுக்கு முன்னாடி நம்ம இன்டர்ஃபேஸ் ப்ராப்ளம் பார்த்துருக்கோம், சில செக்மெண்ட்ஸ்க்கு முன்னாடி பார்த்துருக்கோம். அதில் வெறும் மெமரி மட்டும்தான் நம்ம பார்த்தோம், ஹோப் யூ ரிமெம்பர், ரைட்? இப்போ நம்ம திருப்பி ஐஓ டிவைசஸ்க்கான சிப்பெல்லாம் பார்த்துட்டு அந்த டிஸ்கஷனில் நடந்துட்டு இருக்கும்போது அந்த பாத்திரத்தில் நம்மளுக்கு இந்த 8255யும் இந்த மெமரியோட சேர்த்து எப்படி இன்டர்ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? இதில் எக்ஸ்ட்ரா டேட்டா கொடுத்துருக்காங்க. 3 நம்பர் ஆஃப் 8255 எடுத்துக்கோங்க அப்படின்னு. அப்போ இந்த சிப்பில், இந்த மைக்ரோ ப்ராசஸர் பேஸ் சிஸ்டம் டிசைனில் நமக்கு EEPROM இருக்குது, RAM இருக்குது, 3 8255 இருக்குது. 8255ங்கிறது என்ன? இன்புட் அவுட்புட் இன்டர்ஃபேஸ். அதில் 3 போர்ட் இருக்கும்லாம் நம்ம பார்த்தோம். சரிங்களா? 8255 பற்றின பேசிக்ஸை பார்த்துருக்கோம் முன்னாடியே, இப்போ டிஸ்கஸ் பண்ண வேண்டாம், டீட்டெயிலாக பின்னாடி பார்க்கலாம். இப்போ 8255 ஃபார் நவ் யூ டேக் இட் தட் 8255 is available, which is an IO interface through which you can connect IO devices. So this is going to function as an interface between 8085 microprocessor and the IO devices which are going to come for this specific application. So that is what the understanding is. மெமரி இருக்கு, கூடவே 8255 பண்ண போகிறோம். மெமரி அட்ரஸை வச்சுக்கிட்டே பண்ண போகிறோம். சரியா? டிசைன் ப்ராப்ளம் போலாமா? ஃபைன். பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்மளோட 8085 மைக்ரோ ப்ராசஸர் இதுதான். ஓகேவா? 8085 மைக்ரோ ப்ராசஸர் இதுதான். நமக்கு தேவையான EEPROM அவைலபிள் எடுத்துக்கிட்டோம். 2764. That number has some significance. Hope you remember. Number has some significance. It is an 8 KB EEPROM. 8 KB EEPROM. ஒவ்வொரு மெமரி கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்பர் மாறும். சரிங்களா? அதெல்லாம் நம்ம போன செக்மெண்ட்ஸில் நிறைய செக்மெண்ட்ஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். We'll move ahead. So this is the next requirement of RAM. 8 KB RAM. This is what the memory requirement of the specific application which we are concentrating. We did not specify what application we are concentrating, but we have some application to concentrate, and that application requires 8 KB EEPROM memory and 8 KB RAM memory. For now, take it that 8 KB EEPROM memory and 8 KB RAM memory are going to suffice our memory requirement for this specific application which we are working. So we have 8085 microprocessor here and we have memory here. We need to wire it, we need to interface it, we need to connect it. சரியா? கனெக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு சில ப்ரொசீஜர் இருக்குது, அதுபடி கனெக்ட் பண்ணுவோம். சரியா? இது இல்லாமல் இந்த ப்ராப்ளமில் சோஃபார் பார்த்த ப்ராப்ளம் இதோட முடிஞ்சிருக்கும். சரிங்களா? இப்போ இந்த ப்ராப்ளமில் எக்ஸ்ட்ராவாக நமக்கு இப்போது 3 8255 வந்திருக்கு. அதுக்கு பேர் வச்சுக்கலாம் 82551, 8255 8255 3 8255 இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம்? நம்ம இப்போது இதை கனெக்ட் பண்ண போகிறோம். மெமரி கனெக்ட் பண்ணுறத பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். அதனால் நான் திருப்பி அதை அப்படியே கனெக்ட் பண்ணி முடிக்க போகிறதுல ஃப்ரம் தி ஸ்க்ராச்சஸ் தான் போகிறோம். நம்ம பொறுமையாக இன்னொரு வாட்டி ரீவிசிட் பண்ண மாதிரி இருக்கட்டுமே. போன கிளாஸில், போன செக்மெண்ட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா மெமரியை லைன் பை லைன் கனெக்ட் பண்ணதை நம்ம பார்த்தோம். இந்த கிளாஸ்லேயும் நம்ம அதே தான் பண்ண போகிறோம். சரிங்களா? அதே தான் பண்ண போகிறோம். ஃபைன், ஆரம்பிப்போமா? சரி, இதுக்கு முன்னாடி நம்ம கனெக்ட் பண்ணணும்னா மெமரியை கனெக்ட் பண்ணணும் 8085ஓட, 8255 கனெக்ட் பண்ணணும் 8085ஓடனா எதோட கனெக்ட் பண்ண போகிறோம்? அதோட பின்னோட கனெக்ட் பண்ண போகிறோம். எந்த பின்னோட கனெக்ட் பண்ண போகிறோம்? டேட்டா லைன்ஸு, அட்ரஸ் லைன்ஸு. ஏன்னா இங்கேருந்து டேட்டா டிரான்சாக்ஷன்லாம் நடக்கும், அங்கேருந்து டேட்டா டிரான்சாக்ஷன், இங்கேருந்து டேட்டா டிரான்சாக்ஷன்லாம் நடக்கும். அதுக்கு டேட்டா பஸ் வேணும், அது வெளியே தான் டேட்டா போகும்.
அப்புறம் எங்கேருந்து டேட்டா எடுக்கிறது, அது ஒரு லொக்கேஷன் சொல்லணும். அந்த லொக்கேஷனுக்கு பேர் தான் அட்ரஸ். ஸோ அட்ரஸ் லைனையும் டேட்டா லைனையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு பேர் தாங்க இன்டர்ஃபேஸிங். அட்ரஸ் லைனையும் டேட்டா லைனையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் இன்டர்ஃபேஸிங். நம்பர் 1. நம்பர் 2, இது இல்லாமல் இந்த சிப்பெல்லாம் எனேபிள் ஆகிறதுக்கு சிப் செலக்ட் சிக்னல்னு தரணும். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் இந்த செக்மெண்ட்ல, பழைய செக்மெண்ட்ல இந்த 3 விஷயங்கள் வந்தால் தான் அதுக்கு பேர் இன்டர்ஃபேஸிங். இன்டர்ஃபேஸிங்னா பிரமாதமாக வேற ஏதோ விஷயம்லாம் கிடையாது. இன்டர்ஃபேஸிங்னா ஒயரை வச்சு கனெக்ட் பண்ணுறது. ஒயரை வச்சு கனெக்ட் பண்ணுறது. எந்த ஒயரை வச்சு கனெக்ட் பண்ணுறது? எந்த ஒயர் நம்மளுக்கு தேவை அதை கண்டுபிடிச்சு அதை கனெக்ட் பண்ணுறது. எந்த ஒயர் நமக்கு தேவை? இங்கேருந்து டேட்டா டிரான்ஸ்ஃபர் நடக்க போகுது. ஸோ டேட்டா பஸ்ஸை கனெக்ட் பண்ணணும். பஸ்ஸுங்கிறது ஸ்டிப் ஆஃப் ஒயர்ஸ். பஸ்ஸை கனெக்ட் பண்ணணும். எங்கேருந்து டேட்டா டிரான்ஸ்ஃபர் நடக்க போகுது? இந்த சிப்ல இருந்து குறிப்பிட்ட லொக்கேஷன்ல இருந்து டேட்டா டிரான்ஸ்ஃபர் நடக்க போகுது. அந்த லொக்கேஷனுக்கு பேர் வச்சிருக்கோம், அட்ரஸ். ஸோ அட்ரஸ் பஸ்ஸை கனெக்ட் பண்ணுறது தான் இன்டர்ஃபேஸிங். ஸோ டேட்டா பஸ்ஸை கனெக்ட் பண்ணுறது, அட்ரஸ் பஸ்ஸை கனெக்ட் பண்ணுறது தான் இன்டர்ஃபேஸிங். நம்பர் 1. நம்பர் 2. நம்பர் 3, இந்த சிப்பெல்லாம் எனேபிள் ஆகணும் இல்லையா? ஒன்றுத்துக்கு மேற்பட்ட சிப் இருக்கு. ஒன்று மட்டும் இருந்துச்சுன்னா அது எப்பயுமே எனேபிளாக வச்சுக்கலாம் லாஜிக் லோ கொடுத்து. பட் ஒன்று மேற்பட்ட சிப் இருக்கு. நம்ம எந்த டிவைஸோட கம்யூனிகேட் பண்ணுறோங்கிறது நமக்கு தெரியணும். எந்த டிவைஸோட கம்யூனிகேட் பண்ணுறோன்றது நமக்கு தெரியணும். அதுக்கு மைக்ரோ ப்ராசஸர் இந்த டிவைஸ் அப்படின்னு சொல்லும். அந்த டிவைஸ் எனேபிள் பண்ணணும் இல்லையா? அதுக்கு சிப் எனேபிள், சிப் செலக்ட். ஓகே, சிப் செலக்ட் சிக்னல். ஸோ இந்த 3 விஷயங்களும் இன்டர்ஃபேஸிங் டயக்ராமில் ரொம்ப முக்கியம். அட்ரஸ் பஸ்ஸு, டேட்டா பஸ்ஸு, சிப் செலக்ட். அவ்வளோதான் இன்டர்ஃபேஸிங். இவ்வளோதான் இன்டர்ஃபேஸிங். பாக்கியெல்லாம் இம்ப்ரோவைசேஷன். பாக்கியெல்லாம் நம்ம நல்லா அசர்டைன் பண்ணிக்கிறதுக்காக, நம்ம தெரிஞ்ச அண்டர்ஸ்டாண்டிங்கை அசர்டைன் பண்ணிக்கிறதுக்காக பார்க்கக்கூடிய விஷயங்கள். ஓகே, எப்பயுமே எதை படிக்கிறதா இருந்தாலுமே எந்த டாப்பிக்காக இருந்தாலுமே இதுதான் இம்பார்ட்டன்ட். பேசிக்ஸ் என்னன்னு பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பாக்கியெல்லாம் இம்ப்ரோவைசேஷன். பாக்கியெல்லாம் இம்ப்ரோவைசேஷன். அதுலேருந்து இம்ப்ரோவைஸ் ஆகுது. ஸோ அட்ரஸ் பஸ்ஸு, டேட்டா பஸ்ஸு, சிப் செலக்டை கனெக்ட் பண்ண போகிறோம். பெரிய ப்ராப்ளம்லாம் இல்லை, சாதாரண ப்ராப்ளம் இது. அட்ரஸ் பஸ்ஸு, டேட்டா பஸ்ஸு, சிப் செலக்டை கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ அட்ரஸ் பஸ் எங்கே இருக்குது? மைக்ரோ ப்ராசஸரில் தான் கனெக்ட் பண்ணணும். அதே இப்போ லொக்கேட் பண்ணணும். நமக்கு தெரியும் மைக்ரோ ப்ராசஸரில் அட்ரஸ் பஸ்ஸும் டேட்டா பஸ்ஸும் எங்கே இருக்குது? அதுக்கு அட்ரஸ் லேட்ச் எனேபிள் போட்டு லோ பைட் அட்ரஸ், ஹை பைட் அட்ரஸ் எல்லாம் பிரிக்கணும். ஏன்னா நம்ம மைக்ரோ ப்ராசஸரில் லோ பைட் அட்ரஸும் டேட்டாவும் மல்டிப்ளெக்ஸ் ஆகி ஒரே ஒயரில் இருக்கும். அதை முதல்ல பிரித்து விடணும். அப்புறமா ஹை பைட் அட்ரஸ் தனியாக இருக்கும், அது தனியாக பிரித்து விடணும். அவ்வளோதான். அது தெரிஞ்சிருச்சுன்னா இதோட டேட்டா பஸ்ஸோட அட்ரஸ் பஸ்ஸோட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கு நம்ம அட்ரஸ் லேட்ச் எனேபிளுக்கு போகிறோம். அட்ரஸ் லேட்ச் எனேபிளுங்கிறது போகிறோம். சரிங்களா? அட்ரஸ் லேட்ச் எனேபிளுக்கு எனேபிள் பண்ணுங்கள். எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு டி ஸ்டேட்டில் டைமிங் டயக்ராமில் பார்த்தோம். ஃபஸ்ட்டு டி ஸ்டேட்டில் டேட்டாவை தனியாக பிரித்து விட்டுருச்சு. 8 பிட்டு டேட்டாவை. சரிங்களா? அட்ரஸையும் தனியாக பிரித்து விட்டுருச்சு. அதை ஃபஸ்ட்டு டி ஸ்டேட்டில் வந்து லேட்ச் பண்ணிடும். அப்புறமா என்ன ஆகிடும்? அந்த லைன் இஸ் ஃப்ரீ ஃபார் கேரிங் தி டேட்டா. அந்த லைன் இஸ் ஃப்ரீ ஃபார் கேரிங் தி டேட்டா. திஸ் இஸ் வாட் வி அண்டர்ஸ்டுட், ரைட்? திஸ் இஸ் வாட் வி அண்டர்ஸ்டுட். அதாவது அட்ரஸ் லைன்ஸ் தனியாக வந்துச்சு, இப்போ டேட்டா லைன் தனியாக வந்துருச்சு. இப்போ 8 லைன் தான் வந்திருக்கு. இப்போ பாக்கி 16 லைன் இருக்கு இல்லையா? அந்த பாக்கி ஹையர் ஆர்டர் அட்ரஸ் பிட்டையும் சேர்த்து விட்டுட்டிங்கன்னா அது வந்து 16 பிட் ஆகிடும். 16 பிட். இப்போ அந்த EEPROMங்கிறது வந்து 8 KB. 8 KB நம்ம எப்படி எழுதலாம்? 2^3 × 2^10. 2^3 × 2^10 எப்படி இது வந்துச்சுன்னு சொல்கிறேன். அதாவது 8 KB இல்லைங்களா? 8 KB-யை 8 is 2^3, K is 2^10. So 2^3 × 2^10 can be written as K. So 2^3 is 8. So 8 × K. அதான் 8 KB. So 2^3, 2^10. 13 அட்ரஸ் லைன்ஸ் தேவை. 13 அட்ரஸ் லைன்ஸ் தேவை. 8 KB தான் EEPROM, 8 KB தான் RAM. ஸோ பாருங்கள், 13 அட்ரஸ் லைன்ஸ் எடுத்தாச்சு. ஓகேவா? அடுத்தது இங்கே வந்து 2 அட்ரஸ் லைன் தான் இருக்குது. இதில் 8255ல் 2 அட்ரஸ் லைன் தான் இருக்குது. அதை அதே அட்ரஸ் லைனில் எடுத்து 2 நம்ம கொடுத்தாச்சு. சரிங்களா? ஃபைன். டேட்டா லைன் 8 கனெக்ட் பண்ணிடுங்க. ஃபைன். நான் இப்போ ரீட் சிக்னல் எடுத்து ப்ராசஸர்லேருந்து எடுத்து எல்லா சிப்புக்கும் ரீட் கொடுத்துருங்க. ஓகேவா? EEPROMக்கு ரீடு பொருந்தும். பட் EEPROMக்கு ரைட் பொருந்தாது. சரிங்களா? ஸோ அடுத்து ரைட் சிக்னல் எடுத்து EEPROM தவிர பாக்கி எல்லாத்துலையும் ரைட் சிக்னல் இன்டர்ஃபேஸ் பண்ணிடுங்க. இஸ் இட் கிளியர்? அப்போ தான் ரீட் ரைட் பண்ண முடியும். அதிலிருந்து ரீட் சிக்னல் வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த டேட்டா லைனில் டேட்டாவை வைக்கும், இல்லை டேட்டா லைனில் இருக்கிற டேட்டாவை வாங்கிக்கும். அதான கான்செப்ட். ஸோ ரைட் சிக்னல் எனேபிள் ஆச்சுன்னு சொன்னால் ஆக்டிவ் லோ, இங்கே டிசேபிள் ஆச்சுன்னு சொன்னால், அது 0 வந்துச்சுன்னு சொன்னால் டிசேபிள்னு சொல்லக்கூடாது. எனேபிள் பட் ஆக்டிவ் லோ 0 வந்துச்சுன்னு சொன்னால் அந்த டேட்டா பஸ்ஸில் டேட்டாவை வைக்கிறதுக்கோ இல்லை டேட்டாவை வாங்கிக்கிறதுக்கோ நம்ம டேட்டா லைனை கனெக்ட் பண்ணணும். அதான் நம்ம பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஓகே, ஃபைன். அடுத்தது டீகோடர். இந்த டீகோடர் ஏன் இந்த அத்தனை அஞ்சு டிவைசஸையும் நம்ம செலக்ட் பண்ணணும். எதோட கம்யூனிகேட் பண்ணணும்னு தெரியணும் இல்லையா? ஸோ அந்த 5த்தையும் ஒரு குறிப்பிட்ட லொக்கேஷனில் வைக்க போகிறோம், குறிப்பிட்ட அட்ரஸில் வைக்க போகிறோம். அந்த அட்ரஸை கோட் பண்ணி நம்ம அதில் அது கூட கம்யூனிகேட் பண்ண போகிறோம். பண்ணலாமா? பண்ணும்போது நமக்கு எப்படி கிடைக்குது பாருங்கள். ஸோ 5த்தையும் கனெக்ட் பண்ணணும். இது வந்து நம்ம ஆல்ரெடி 13 அட்ரஸ் லைன் எடுத்துட்டோம். அங்கேருந்து 3 அட்ரஸ் லைனை வாங்கிக்கிறோம். இப்போ
சரிங்களா. 3 to 8 டிகோடரில் மொத்தமாக இருக்க 16ல் 13 கன்சியூம் பண்ணியாச்சு. பாக்கி 3 எடுத்து டிகோடருக்கு இன்புட்டாக தரும். அந்த டிகோடர் அவுட்புட்டில் 8 காம்பினேஷன் வருது, 8 வருது. அதில் டாப் Y0 அண்ட் Y7 எடுத்து EEPROMக்கும் ரேமுக்கும் கனெக்ட் பண்ணிடுங்க. பாக்கி உள்ள 5ல் 3 எடுத்து ஃபர்ஸ்ட் 8255, செகண்ட் 8255, தேர்ட் 8255 கனெக்ட் பண்ண போகிறோம். சரிங்களா, ஓகேவா? ஃபைன். இதுதான் டிசைன், இதுதான் இன்டர்ஃபேசிங் டிசைன். ஒன்றும் பிரமாதமாலாம் இல்லை. இதுக்கு முன்னாடி EEPROM ரேமை மட்டும் பார்த்தோம். எக்ஸஸாக இருக்க அட்ரஸ் லைன்ஸ் எடுத்து இப்போ சிப் செலக்ட் சிக்னல் நம்ம 8255க்கும் கொடுத்துருக்கோம். அந்த 8255 is going to act as an interface between the IO devices of this application and the microprocessor, 8085 microprocessor. Got it? Nothing new. Everything is same as you encountered earlier. எக்ஸ்ட்ராவாக இந்த 3 அட்ரஸ் லைன் எடுத்து நம்ம முன்னாடி என்கோடர்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுலேயும் நம்ம எக்ஸ்ட்ரா சிக்னல்ஸ்லாம் இருந்துச்சு, அதை நம்ம யூஸ் பண்ணலை. பட் இங்கே இருக்கிறத எடுத்து 8255 கனெக்ட் பண்ணியிருக்கோம். 8255 எடுத்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். காட் இட்? ஸோ திஸ் இஸ் வாட் தி இன்டர்ஃபேஸ் இஸ். எப்படி இது மெமரியோட அட்ரஸில் போய் எப்படி இது அலோகேட் ஆகுதுங்கிற விஷயத்தை பார்ப்போமா? இதுதான் வந்து மெமரி அட்ரஸ். இதுக்கு முன்னாடி இதுக்கெல்லாம் நம்ம டெவலப் பண்ணோம். நான் டேரெக்டாக அப்படியே கொடுத்துட்டேன். பாருங்கள், இதுதான் மெமரி அலோகேஷன். EEPROM இருக்குது, ரேம் இருக்குது. ரேம் இருக்குது. அப்புறம் 8255 3 இருக்குது. சரிங்களா, 8255 3 இருக்குது. ஃபைன், நல்லா கவனிங்க. அந்த 8255 3க்கான அந்த டிகோட் இன்புட்லாம் வந்து நாம கொடுத்த எக்ஸ்ட்ரா லைன்லேருந்து வர்றது தான். ஓகேவா? ஃபைன். ஒன்றா பார்ப்போமா? ஃபைன். ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க EEPROMோட அட்ரஸ் பாருங்கள். EEPROMனா எப்பயுமே மெமரி லொக்கேஷன்லாம் முதல்ல இருக்கணும். அது ஏன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ரீசன். ஏன்னா பவர் ஆன் ரீசெட் அப்படின்ற ஒரு விஷயத்தில் மைக்ரோ ப்ராசஸர் ஆன் பண்ண உடனே என்ன ஆகும்? எல்லா ரெஜிஸ்டர்ஸும் ரீசெட் ஆகிடும். பவர் ஆன் ரீசெட் ஆன் பண்ண உடனே எல்லா ரெஜிஸ்டர்ஸும் ரீசெட் ஆகிடும். ப்ரோக்ராம் கவுண்டர் ரீசெட் ஆகிடும். எல்லாமே ரீசெட் ஆகிடும். ரெஜிஸ்டரில் இருக்க கண்டென்ட் முதற்கொண்டு அக்யூமுலேட்டர் முதற்கொண்டு எல்லாமே ரீசெட் ஆகிடும். அப்போ நீங்கள் ப்ரோக்ராம் லோட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னீங்கன்னா அது ஃப்ரெஷ்ஷாக 000 ஆரம்பிக்கும். சரிங்களா. EEPROMோட ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வந்து மானிட்டர் ப்ரோக்ராம்ஸ். அந்த இனிஷியல் கண்டிஷன்ஸை அசர்டைன் பண்ணுறதுக்காக வரக்கூடிய ப்ரோக்ராம்ஸ். சரிங்களா. அந்த இன்டர்ஃபேஸ் கனெக்ட் ஆகிருக்கு, அந்த கீபோர்டு இன்டர்ஃபேஸ் இருக்குது, இந்த பெரிஃபரல் ஐசியோட இன்டர்ஃபேஸ் இருக்குது, அதை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற இனிஷியலைசேஷன் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம், மானிட்டர் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் சிஸ்டம் டிசைனர் 000 EEPROM தான் வச்சிருப்பார். சரிங்களா. இந்த மானிட்டர் ப்ரோக்ராம்ஸ் அது போய் முதல்ல மைக்ரோ ப்ராசஸரில் உட்காந்து, அந்த சிஸ்டமில் உட்காந்து அதை இனிஷியலைசேஷன் கண்டிஷனை அசர்டைன் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? EEPROM கொண்டு போய் முதல்ல 0000 தான் கனெக்ட் பண்ணணும். அதனால தான் மெமரி லொக்கேஷன் 000 கனெக்ட் ஆகிருக்கு. மேக்ஸிமம் வந்தது எவ்வளோ? 1FFF. ஸோ 8 KBக்கு 1FFF. ஓகே, இந்த பக்கம் வாங்க. அப்படியே வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த அட்ரஸ் லைன்ஸ் A0லேருந்து A12 13 அட்ரஸ் லைனில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். 000லேருந்து 1FFF பார்க்குறீங்க இல்லையா டேபிளில்? ஃபைன். அப்புறம் டிகோடரோட இன்புட் வந்து 000 கனெக்ட் ஆனது தான் நம்ம EEPROM ஃபர்ஸ்ட்டில் கனெக்ட் பண்ணோம் இல்லையா, Y0. ஓகே, அடுத்தது RAM லொகேஷன் should start from the location where RAM location start from the location where the EEPROM left. But EEPROM leftல நம்ம கனெக்ட் பண்ணல. ஆக்சுவலா என்ன பண்ணிட்டோம் தெரியுமா? Y7ல போய் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம் தனியா. Y0 Y7 தனியா. So RAM is connected in somewhere. It is not following EEPROM there position memory location there. It is following somewhere E00 ல இருந்து FFF வரைக்கும். அதுலயும் 13 அட்ரஸ் லைன்ஸ் இருக்கு பாருங்க. அந்த டிகோடர் இன்புட் வந்து பாருங்க Y7 111 பொசிஷன்ல இருக்கு. ஓகேவா? 111 பொசிஷன்ல இருக்கு. அடுத்தது 8255 அது கனெக்ட் பண்ணியிருக்கோம். அது 3 பொசிஷன். அங்கே 2 அட்ரஸ் லைன் தான் இருக்குது. பாருங்கள், 3 8255 இருக்குது. 2 அட்ரஸ் லைன் A1 and A2 as shown in the slide. பாக்கி எல்லாம் பாருங்கள், don't worry about all those things. So address lines are connected this way and see the memory locations. It starts from 4000 to 4006. Okay. அதுக்கப்புறம் அந்த டிகோடர் இன்புட் பக்கம் வாங்க. 2, 3 and 4 are taken. Y2 சொல்லப்போனால் Y2, Y3 and Y4 are used for decoder output. Y2, Y3, Y4 are used for connecting 8255. Is it clear? Okay. This is what the memory allocation and interface diagram for system employing 1 8 KB EEPROM, 1 8 KB RAM and 3 numbers of 8255.
3 numbers of 8255. Got it? இது மெமரி மேப்பிங் பண்ணியிருக்கோம். மெமரி லொக்கேஷன்லேருந்தே எடுத்து நாம் யூஸ் பண்ணியிருக்கோம். இது தனியாக இன்புட் அவுட்புட் மேப்பிங் பண்ணலை. Is it clear? So hope it was easier to understand. In the design is so simple to start with. Hope it was easier to understand. Okay, fine.